இஸ்லாத்தை ஏற்க மறுத்தால் கொல்லுமாறு இஸ்லாம் போதிக்கிறதா என்கிற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. எதற்காக இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டுள்ளது என்றால், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத விமர்சிக்கக்கூடியவர்கள், இஸ்லாத்தை தப்பும் தவறுமான கண்கொண்டு பார்க்கக்கூடியவர்கள் இந்த மார்க்கத்தை பற்றி மக்கள் மத்தியில் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார்கள். இஸ்லாம் வளர்ந்து ஓங்குகிற அந்த காட்சியை அவர்கள் பார்க்கிற பொழுது அதனை தடுப்பதற்காக வேண்டி அவர்கள் வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம் என்னவென்றால், இஸ்லாம் என்பது வன்முறையினால் மனிதர்களை நிர்பந்தப்படுத்துவதன் மூலமாக வளர்க்கப்பட்ட பரப்பப்பட்ட ஒரு மார்க்கம், இஸ்லாம் அதைத்தான் தூண்டுகிறது என்பதாக பிரச்சாரம் செய்கிறார்கள். ஆனால் உண்மையில் அப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் தான் இஸ்லாமா என்பதை முஸ்லிம்களாகிய நாங்கள் முதலில் தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். ஆனால் அதில் நம்முடைய முஸ்லிம் சமுதாய இளைஞர்கள் மத்தியில் பலத்த குறைபாடுகள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இஸ்லாம் ஒரு அமைதியின் மார்க்கம், சாந்தியின் மார்க்கம் என்பதை விளங்காதவர்களாக இன்றைக்கு சில இளைஞர்கள் இருப்பதை நாம கண்கூடாக பார்ப்பதனால் இஸ்லாம் அப்படிப்பட்ட மார்க்கம் என்பதை அவர்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. உதாரணமாக ஒரு ஆதாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். திருமறை குர்ஆன்ல சூரத்துல் கஹ்ஃப் என்ற அத்தியாயத்தில் 29வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வகுலில் ஹக்கு மிர் ரப்பிக்கும், நபியே நீங்கள் சொல்லுங்கள், சத்தியம் என்பது உங்கள் இறைவனிடம் இருந்து வந்தது. ஃபமன் ஷா ஃபல்யுமின் வமன் ஷா ஃபல்யக்ஃபுர், எனவே நாடியவர் அதை ஈமான் கொள்ளலாம், நாடியவர் அதை நிராகரிக்கலாம். அல்லாஹ்வுடைய போதனையை பாருங்க. நாடினால் நீ அதை ஏற்றுக்கொள், நாடினால் அதை மறுத்துக்கொள். இப்படி அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், இன்னா ஆததுனா லில்-ஸாலிமீன நாரன் அஹாத பிஹிம் சுராதிகுஹா, நிச்சயமாக அநியாயக்காரர்களுக்கு நாங்கள் நரகத்தை தயார் செய்து வைத்திருக்கிறோம், அதனுடைய சுவர்கள் அவர்களை சுற்றி கொள்ளும் அல்லாஹ் சொல்கிறான். ஆகையினால் இஸ்லாத்தினுடைய ஒரு அடிப்படை தன்மையை நாங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் அல்லாஹ்விடம் இருந்து வந்த சத்தியத்தை விரும்பினால் ஏற்றுக்கொள், விரும்பினால் மறுத்துவிடு, அதற்காக வேண்டி நீ நிர்பந்திக்கப்பட மாட்டாய் என்பதை இந்த வசனம் நமக்கு அழகுற விவரிக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சாந்தியின் சமாதானத்தின் மார்க்கமாகத்தான் இஸ்லாம் இருக்கிறதே தவிர அதனை ஏற்றுக்கொள்ளாதவர்களை பயமுறுத்துவதோ அவர்களை கொலை செய்யும் அளவிற்கு போவதோ இஸ்லாத்தினுடைய போங்கு அல்ல என்பதை நமக்கு இது உணர்த்துகிறது. ஆனாலும் சில ஹதீதுகளை, சில குர்ஆன் வசனங்களை தற்சமயம் இன்றைய கால சூழ்நிலையில் தப்பும் தவறுமாக என்ன செய்யப்படுகிறது என்று சொன்னால் மக்களுக்கு எடுத்து சொல்லப்படுகிறது. அந்த மாதிரியான வசனங்களையும் ஹதீதுகளையும் பார்க்கக்கூடியவர்கள் விளங்கிக் கொள்கிறார்கள், இஸ்லாம் என்பது வாளால் பரப்பப்பட்ட மார்க்கம், இஸ்லாம் என்றால் அது ஒரு கூரிய வாள் என்றெல்லாம் விளங்குகிற நிலையை நாங்கள் உணர்கிறோம். உதாரணமாக சில செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். புகாரியில் எடுத்துக்கிட்டா 3159வது இலக்கத்தில் ஒரு செய்தி வருகிறது. அதுல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சியில அவர்கள் பெரும் பெரும் தேசங்களை நோக்கி படைகளை அவர்கள் அனுப்பியதாக வருகிறது. அந்த செய்தியை நம்ம பார்க்கிற நேரத்தில் கீழ்கண்ட விஷயங்களை நம்ம அவதானிக்கிறோம். ஜுபைர் இப்னு ஹையா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன செய்யறாங்க, இந்த செய்தியை எடுத்து சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் இப்படி பெரிய பெரிய பிரதேசங்களுக்கெல்லாம் படைகளை அனுப்பினார்கள். அப்ப அந்த மாதிரியான ஒரு கட்டத்தில் பாரசீகத்தினுடைய தளபதியாக இருந்த ஒருவர் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஹுர்முஸ் என்று சொல்லக்கூடிய அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முஸ்லிமானவுடன் உமர் ரலியல்லாஹு அவர்களோடு நட்புறவோடு பேசுகிற நேரத்தில் இப்ப இந்த உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த ஒரு சில விஷயங்களோட கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னு சொன்னா, நான் படை அனுப்புவதை பற்றி உன்னிடத்தில் தான் நான் ஆலோசனை கேட்க போகிறேன். ஏன்னா இவர் பாரசீக நாட்டினுடைய படை தளபதியாக இருந்து இஸ்லாத்துக்கு வந்தவர். அப்ப அவர் சொல்கிறார், சரி நான் சொல்கிறேன், நீங்கள் போரிட போகிற இந்த நாடுகளும் அதனுடைய எதிரிகளும் இருக்கிறார்களே,
அவர்களுக்கு உதாரணம் எப்படின்னு சொன்னா ஒரு பறவை மாதிரி, 2 ரெக்கையும் 2 கால்களும் தலையும் உள்ள ஒரு பறவை. அதனுடைய ஒரு ரெக்கையை உடைத்தீர்கள் என்றால் மறு ரெக்கையுடனும் தலையுடனும் 2 கால்களுடனும் எழுந்து நிற்கும். மறு ரெக்கையும் உடைத்தால் கூட 2 கால்களுடனும் தலையுடனும் அது எழுந்து நிற்கும். அதனுடைய தலையை நீங்கள் நொறுக்கினால்தான் கால்கள் சிறகுகள் மொத்தமாக செயலிழந்து அது கீழே விழும் இப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு சொல்கிறார், அதனுடைய தலை இருக்கிறதே அதைத்தான் நீங்க நொறுக்கணும். தலை எது என்று கேட்டா அதுக்கு விளக்கம் சொல்றார். தலை எது, சிறகு எது? அவர் சொல்கிறார், சிறகாக இருப்பது கைசர் என்று சொல்லக்கூடியவர் இருக்கிறாரு, இத்தாலி என்கிற நாடு, இன்றைக்கு இத்தாலி என்று சொல்லப்படக்கூடிய நாட்டினுடைய அன்றைய மன்னருடைய பேர் கைசர். அந்த நாட்டுக்கு எதிராக நீங்க போரிடுவது அது சிறக உடைக்கிற மாதிரி. பாரிஸ் என்று சொல்கிறோமே, அந்த நாட்டிற்கு எதிராக நீங்கள் போராடுவது இன்றைக்கு ஈரான் என்று சொல்லப்படுகிற இதற்கு எதிராக நீங்கள் போராடுவது இருக்கிறது அது மறு சிறகை உடைப்பது போன்று. தலையாக இருப்பது கிஸ்ரா என்று சொல்லக்கூடிய அரசன் இருக்கிறானே, இன்றைக்கு மொடர்ன் நைஜீரியாவாக பெனின் என்று சொல்லக்கூடிய பகுதியோடு கமரூன் என்று சொல்லக்கூடிய பகுதியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த நைஜீரிய மன்னனாக இருந்த கிஸ்ராவை எதிர்த்து தான் நீங்க போரிடணும், அதான் தலை என்று சொல்றாரு. இப்படி அவருடைய விளக்கங்கள் சொல்லப்பட்ட உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்கன்னு சொன்னா, நுஅமான் இப்னு முகர்ரின் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையில படை அனுப்புறாங்க. அவர் என்ன பண்றாரு, ஈரானுக்கு போகிறார். ஈரான் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் அந்த போர்க்களம் அமைக்கப்படுகிறது. அங்க நாகாவந்து சொல்லக்கூடிய ஒரு இடத்துல கிட்டத்தட்ட 40,000 படை வீரர்களோடு கிஸ்ரா சேர்கிறான். வந்த உடனே அவனுடைய மொழிபெயர்ப்பாளர் பேசுகிறார். அப்ப பேச வந்தவுடன் முகீரத் இப்னு ஷுபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுகிறார்கள், நீ என்ன வேண்டும் என்றாலும் கேள் என்று சொல்கிறார்கள். அப்ப முகீரத் இப்னு ஷுபாவிடத்தில் கேள்வி கேட்கப்பட்டது, விளக்கம் சொல்றாரு, நீங்க யாரு, எதுக்காக வந்திருக்கிறீங்க? அதுக்கு முகீரா சொல்கிறார், நாங்கள் அரபிகள், பசியின் காரணத்தினால் தோள்களையும் விதைகளையும் சப்பி தின்று கொண்டிருந்தோம், கம்பளிகளையும் முடிகளையும் ஆடையாக அணிந்து கொண்டிருந்தோம். எங்களுக்கு ஒரு தூதர் வந்தார், அவருடைய மார்க்கத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர் சொல்லி இருக்கிறார், இதான் ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இன்றைக்கு வரக்கூடிய சில குழப்பமான சில செய்திகளாக இது இருக்கிறது. அன்னுகாத்திலக்கும் ஹத்தா தாபுதுல்லாஹ வஹ்தஹு, இது அன்னுகாத்திலக்கும் ஹத்தா தாபுதல்லாஹ வஹ்தஹு, அல்லாஹ் ஒருவனை நீங்கள் வணங்குகிற வரைக்கும் உங்களுடன் நாங்கள் போரிட வேண்டும். அவு துஅத்தல் ஜிஸியத, அல்லது நீங்கள் ஜிஸியா என்று சொல்லக்கூடிய அந்த வரியை கட்டும் வரைக்கும் உங்களுடன் நாங்கள் போராட வேண்டும். இப்படி சொன்னதாக இந்த செய்தியில நம்ம பார்க்கிறோம். அப்ப எவ்வளவு பெரிய படையெடுப்பு! இங்கால மேற்கு பக்கம் இத்தாலியை நோக்கி படையெடுக்கிறார்கள், வடக்கு பக்கம் ஈரானை நோக்கி படையெடுக்கிறார்கள், தெற்கு பக்கம் நைஜீரியாவை நோக்கி படையெடுக்கிறார்கள் என்றால் இப்படியெல்லாம் படையெடுத்து காபிர்களுடைய தேசத்தை ஆக்கிரமிக்கக்கூடிய ஒரு செயலை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போரிடும்படி சொன்னார்கள் என்பதாக என்ன செய்யப்படுது, இந்த செய்தியில அறிவிப்பு வருது. இதையெல்லாம் பார்த்தவுடன் அப்ப இஸ்லாம் என்று சொன்னால் என்னதான், அது காபிர்களை கொல்வதும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவர்களை அழித்தொழிப்பதும் தான் இஸ்லாம் என்பது மாதிரியான ஒரு தோற்றத்தை சிலர்கள் நினைத்துக் கொள்ளலாம். ஆனால் முழுமையாக இஸ்லாத்தை விளங்கி இருந்தால், முழுமையான ஆதாரங்களை நாம் தெரிந்திருந்தால் இந்த முடிவுக்கு நம்ம வர முடியாது. இது ஒரு பக்கம், ஒரு பகுதி தான். ஏனென்று கேட்டால் போர் என்பது எதற்காக வேண்டி செய்யப்படும் என்கிற விஷயத்தை நமக்கு மார்க்கம் சொல்லித் தருது. ஒருத்தன் நமக்கு எதிரியாக இருந்தால் தான் போர். நமக்கு ஒருத்தன் எதிரி என்ற லெவலில் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்காகத்தான் போர் செய்யணும் என்றும், அந்த மாதிரியான எதிரியோடு போர் செய்கிற விடயத்தில் கூட அவர்களை கொல்வதுதான் நோக்கம் என்பதும் கிடையாது. கொலை செய்துதான் இஸ்லாத்தை நிலைநாட்ட வேண்டும் என்கிற மாதிரியான ஒரு அபிப்பிராயத்தை என்ன செய்யவில்லை, இஸ்லாம் நமக்கு ஏற்படுத்தலை. ஏன்னு கேளுங்களேன், இதே புரைதா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸ்ல, முஸ்லிம்ல 3566வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட அந்த ஹதீஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா, ஃபதுஹும் இலா ஸலாஸத்தி ஹிசால், அதுல என்ன செய்தி வருது, ஒரு முக்கியமான ஒரு செய்தி. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, நீங்கள்
காபிர்களை சந்தித்தால் அவர்களை 3 விடயங்களின் பக்கம் என்ன செய்யுங்கள், அவர்களை நீங்கள் அழையுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்ன 3 விடயங்கள்? முதல்ல இஸ்லாத்தை சொல்லுங்க. இரண்டாவது என்ன? அவர்கள் இஸ்லாத்தை ஏற்க மறுத்து விட்டார்கள் என்றால், மறுக்கிற நிலை இருக்கிறதுன்னு விளங்குது. இப்ப சொன்னாலே ஏற்றுக்கொள்ளணுங்கிற அவசியம் இல்லைங்கிறது. அவர்கள் மறுத்து விட்டால், சரி மறுக்கிறீங்களா, ஜிஸியா வரியை கட்டி கொண்டு எங்க நாட்டில் இருங்க அப்படின்னு சொல்லணும். அதுக்கும் மறுப்பார்கள் என்று சொன்னால்தான் ஃபைன்ஹும் அபவ் ஃபஸ்தாயின் பில்லாஹி வகாத்தில்ஹும், மறுத்துவிட்டால் அல்லாஹ்விடத்தில் உதவிகளை தேடிக்கொண்டு அவர்களோடு போரிடுங்கள். போரிடுகிற கட்டம் எங்க வருது? இஸ்லாத்தை சொல்லி மறுக்கிற கட்டத்தில் போரிடுங்கன்னு சொல்லல. அங்க போரிட சொல்லி இருந்தால் தான் இஸ்லாத்தை ஏற்காவிட்டால் போர் என்று வரும். இஸ்லாத்தை சொல்லி மறுக்கலாம். மறுத்தால் அவர்களுக்கு ஏன் போர் கடமையாக எங்க போர் விதியாக்கப்படுகிறது என்றால், ஜிஸியாவும் தரமாட்டோம், அரசாங்கத்தை நடத்துவதற்கான வரி ஒவ்வொரு தேசங்களிலும் குடிமக்கள் வழங்க வேண்டிய கட்டாய வரி இருக்கிறது. அதை வழங்காமல் ஒரு பெரிய ஒரு மக்கள் தொகை நாட்டுக்குள்ள இருந்தா அரசாங்கம் நடத்த முடியாது. அந்த வரி தராததற்காக வேண்டித்தான் போர் செய்ய வேண்டும் என்பதை என்ன செய்கிறது இந்த ஹதீஸ் நமக்கு காட்டுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா, இஸ்லாத்தை திணிப்பதற்காக வேண்டி போர் இல்லை, ஜிஸியா என்று சொல்லக்கூடிய வரியை அறவிடுறதுக்காகத்தான் சொல்லி குர்ஆன்லையும் பார்க்கிறோம். சூரத்து தௌபாங்கிற அத்தியாயத்தில் 29வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், காத்திலுல்லதீன லா யுமினூன பில்லாஹி வலா பில் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் மறுமையை நம்பாதவர்களோடு நீங்கள் போராடுங்கள். வலா யுஹர்ரிமூன மா ஹர்ரமல்லாஹு வ ரசூலுஹு வலா யதீனூன தீனல் ஹக்கி, அல்லாஹ்வும் ரசூலும் ஹராமாக்கியதை ஹராமாக்காதவர்கள், அல்லாஹ்வுடைய உண்மையான மார்க்கத்தை மார்க்கமாக ஏற்றுக்கொள்ளாதவர்களோடு நீங்கள் போரிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி என்ன சொல்கிறான் தெரியுமா? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் வரை போராடுங்கள் சொல்லல. அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க. இதையெல்லாம் சொல்லிட்டு எப்படி அல்லாஹ் முடிக்கிறார் என்று சொன்னால், அவர்கள் சிறுமைப்பட்ட நிலையில், இழிவடைந்த நிலையில், தங்கள் கரங்களாலேயே ஜிஸியாவை தரும் நிலைக்கு வரும் வரைக்கும் அவர்களோடு போரிடுங்கள். அப்ப ஜிஸியாவை தருவதற்காக வேண்டித்தான் போரிடணும். அது வரைக்கும் போர் நடக்கும். ஜிஸியா கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா அங்கிட்ட என்ன கிடையாது, கொள்வதோ போரிடுவதோ கிடையாது. அப்ப தெளிவாக தெரிகிறது. முன்னாடி சொன்ன விஷயத்துல கூட நீங்க பாருங்க, என்னது, அவர்களோடு போரிடுங்கள் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும், அல்லாஹ் ரசூல் ஹராமாக்கியதை அவர்களும் ஹராமாக்கும் வரைக்கும்னா, இதனை இஸ்லாத்துல உள்ளதை அவங்க நடைமுறைப்படுத்தணும் வருது, நிர்பந்திச்சு போரிட சொல்கிறது அப்படின்னு நம்ம விளங்கக்கூடாது. அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான் என்றால், நோக்கம் அதுவல்ல. இஸ்லாத்தை விரும்பினால் ஒமன் ஷா ஃபல்யூமின் ஒமன் ஷா ஃபல்யக்ஃபுர், விரும்பினால் ஈமான் கொள்ளு, விரும்பினால் நிராகரிச்சுட்டு போ. ஆனால் அரசு நடத்துகிற நேரத்தில், அரசாங்கத்தை நடத்துகிற நேரத்தில் என்ன செய்யணும்? அந்த அரசாங்கத்திற்கு நீங்கள் கட்டுப்பட்டு வரி செலுத்தணும். அதை நீங்கள் செலுத்தாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் இந்த போர்ங்கிறத நம்ம என்ன செய்யறோம், விலகிக் கொள்றோம். இன்னும் பாத்தீங்கன்னு சொன்னால், இந்த மார்க்கத்தில் நிர்பந்தம் கிடையாதுன்னு தெளிவாக அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்றான். லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் எந்த நிர்பந்தங்களும் கிடையாது. பொதுவா தீன்ங்கிற வார்த்தையை வச்சு அல்லாஹ் ஒரு விஷயத்தை பேசுகிறான் என்று சொன்னால், அது இஸ்லாத்தினுடைய அடிப்படைகள்ல ஒன்றா தான் இருக்கும். தீனை பத்தி அடிப்படை சட்ட திட்டங்களை தான் அல்லாஹ் பேசுவான். அந்த மாதிரி பேசுற நேரத்தில் என்னது முஹ்லிஸீன லஹுத்தீன், என்னது அல்லாஹ்வுக்காக வேண்டி பரிபூர்ணமாக பரிசுத்தமாக இஸ்லாத்தை இஹ்லாஸோடு பின்பற்றுறது, கடமுறைப்படுத்துறது. அடிப்படையான விஷயங்கள் பேசப்படுகிற இடத்துல தீன் என்று அல்லாஹ் போட்டு சொல்லுவான். லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்தில் எந்த நிர்பந்தமும் இல்லை. அப்படின்னு அர்த்தம், நிர்பந்திக்க வேண்டிய தேவை ஒன்று இந்த மார்க்கத்தில் இல்லை என்பது பேசிக். விரும்பினால் ஏற்றுக்கொள்ள என்பது இஸ்லாத்தினுடைய பேசிக். இப்படி சூரத்துல் பக்கராவுல 256வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக கொல்லணும் என்று அலைந்தார்களா? அவர்கள் ஒரு கையில் வாளுடனும் மறு கையில் குர்ஆனுடனும் அவர்கள் போன மாதிரியும், அது மாதிரி படம் வரைகிறான், அது மாதிரி கார்ட்டூன் வரைகிறான், அது மாதிரி சினிமாவை வெளியிடுகிறான். இவெல்லாம் கற்பனையில மிதக்கிறான். உண்மையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்னடா, அதை நீ பார்த்தாயா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரியில வருகிறது 3024வது இலக்கத்தில் சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். போர்க்களத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
மக்களுக்கு எப்படி உபதேசம் பண்றத பாருங்க. இதுல இருந்து நல்லா விளங்குகிறது, போர் என்பது எதிரியை கொல்லணும் என்பதற்காக அல்ல. போர் என்றாலே காவிர்களை எல்லாம் கொண்டு குவிக்கிறதா அடிப்படை நோக்கம் என்பது அல்ல. இதை உணர்த்துகிற மாதிரி ஐயுஹன்னாஸ், முஸ்லிம்களே, மனிதர்களே கூப்பிடுறாங்க. லா தமன்னௌ லிகால் அது, எதிரிகளை போரில் தான் சந்திக்க வேண்டும், போர் தான் நடக்க வேண்டும் என்று நீங்கள் என்ன செய்யக்கூடாது, எதிர்பார்க்க கூடாது, ஆசைப்படக்கூடாது. வஸலுல்லாஹல் ஆஃபியா, போரினால் ஏற்படக்கூடிய அழிவுகளில் இருந்து அல்லாஹ்விடத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, பாதுகாப்பு தேடுங்க, பிரார்த்தனை பண்ணுங்க. இப்படி சொல்றாங்க. ஃபைதா லகைதுமுஹும் வஸ்பிரு, இல்லை போர்க்களம் தான் அவர்கள் உங்களை சந்தித்து தான் விட்டார்கள், சந்திக்கக்கூடிய நிலைமை தான் ஏற்பட்டு விட்டது என்றால் அப்ப என்ன செய்யுங்க, கஷ்டங்களை பொறுத்து கொண்டு போரிடுங்கள் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய நோக்கம் என்ன? போர்க்களத்துக்கு போயிட்டே இந்த மாதிரியான ஒரு உபதேசத்தை செய்கிறார்கள் என்றால் அப்ப அவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவன் என்றாலே அவனை கழுத்தை வெட்டத்தான் வேண்டும், அவனை கொலை செய்யத்தான் வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருந்திருந்தால் இப்படி சொல்லியிருப்பாங்களா? கண்டிப்பா சொல்லியிருக்க மாற்றி சொல்லியிருப்பாங்க. எதிரியை இனி விடக்கூடாது, களத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு பேசியிருப்பாங்க. அப்ப இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சமாதானத்தை, மாற்று மதத்தவர்களோடும் இளகிய மனதோடு பழகக்கூடிய அந்த பணிவான தன்மையை காட்டுகிற விஷயம். அதே மாதிரி பாருங்க, ஜிஸியான்னு சொல்லக்கூடிய இந்த வரி இருக்கிறது. இந்த ஜிஸியான்னு சொல்லக்கூடிய வரியை பொறுத்த வரையில கூட இன்றைக்கு மக்களுக்கு எப்படி பிரச்சாரம் செய்கிறார்கள் என்றால், அது காவிர்களை கேவலமாக்கி இழிவுபடுத்தி அவர்களை ரொம்ப கொத்தடிமைகள் போன்று அடிமை சாசனம் எழுதி அங்கிருந்து வாங்கி எடுக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே ஜிஸியா என்பது அப்படி அல்ல. அது ஒரு காப்பீடு, ஒரு வரி, அரசாங்கத்தை கட்டக்கூடிய வரி தான். வேற அவர்களை இழிவுபடுத்துவது, அசிங்கப்படுத்துவது கிடையாது. ஏனென்று கேட்டா, நம்ம அந்த புரைதா ரலியல்லாஹு செய்தியை பார்த்தோம். அந்த செய்தியில ஆரம்பத்தில் என்ன தெரியுமா வருது? அதுல கூட அந்த ஜிஸியா கேளுங்கன்னு வருது. காவிர்களை கண்டா 3 விஷயம் இருக்கிறது, மார்க்கத்தை சொல்லுங்க. ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் ஜிஸியா எடுங்கள், அதுக்கும் மறுத்தார்கள் என்று சொன்னால் போடுங்கள் வருது ஹதீஸ். அந்த செய்தியில் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்கன்னா, வைதா லகைத அதுவக மினல் முஷ்ரிகீன், என்னது, எதிரிகளாக இருக்கக்கூடிய முஷ்ரிக்குகளை, இணை வைப்பாளர்களை நீ சந்தித்தால், இப்படிதான் ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சும்மா ஜிஸியா என்று சொல்லக்கூடிய வரியை வாங்குவதே எதற்காக கிடையாது? அவர்களை இழிவுபடுத்துவதற்காக கிடையாது, அவர்களை அசிங்கப்படுத்துவதற்காக கிடையாது. ஏன்னு கேட்டா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற நேரத்தில் என்ன சொல்கிறான்? வஹும் சாகிரூன் அப்படி சொல்கிறான். அவர்கள் சிறுமைப்படுத்தப்பட்ட நிலையில், இழிவுபடுத்தப்பட்ட நிலையில் அவர்கள் ஜிஸியா கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றான். இதை நம்ம இப்படி சொன்ன உடனே, அல்லாஹ் சொன்ன உடனே நம்ம என்ன விளக்கம் சொல்கிறோம்? இது போரில் தோற்று அதனால் கேவலம் அடைந்து இழிவடைந்து அவர்கள் ஜிஸியா கொடுப்பது என்று இதுக்கு அர்த்தம், இப்படி நம்ம சொல்றோம். இதை சொன்ன உடனே நமக்கு ஒரு சந்தேகம் எழும். எப்படி சந்தேகம் எழும்? அப்ப போரில் தோற்பவர்களுக்கு தான் ஜிஸியா, போராட வந்த போர் கைதிகளுக்கு மட்டும்தான் ஜிஸியா, சும்மா சாதாரணமாக இருக்கக்கூடிய யாருக்குமே ஜிஸியா இல்லை என்று நாம் சொல்வதாக ஒரு சந்தேகம் வரும். அப்படி நம்ம சொல்லல. இஸ்லாமிய அரசு என்று ஒன்று இருந்தால் இஸ்லாமிய அரசு என்ன செய்யும்? அவர்களுடைய ஆளுகைக்கு உட்பட்ட எல்லா மாற்று மதத்தவர்களிடமிருந்து என்ன செய்யும்? இந்த வரியை அறவிடத்தான் செய்யும், ஜிஸியா அறவிடத்தான் செய்யும். ஏன்? அரசாங்கத்தை நடத்தணும். முஸ்லீம்களிடத்தில் இருந்து ஜகாத் என்கிற பேர்ல வரி அறவிடப்படுது. அதுவும் ஏழைகள் எடுக்கிறது கிடையாது, பணக்காரர்கள்ட்ட மாத்திரம். அப்படி எடுக்கப்படுவது கூட எந்த நோக்கத்திற்காக? ஏழைகளுக்கு கொடுப்பது, 8 கூட்டத்தை கொடுப்பதற்காக. அப்ப அதுவும் எந்த மாதிரி கொஞ்ச நஞ்சம் கிடையாது, ஜிஸியாங்கிறதை விட பல மடங்கு கூடுதலாக எடுக்கப்படுது முஸ்லீம்களிடத்தில் ஜகாத்துங்கிற பேர்ல. அப்ப முஸ்லீம்கள் மட்டும் வரி கட்டணும், மாற்று மதத்தவர்கள் வரி கட்ட கூடாது என்று இருந்தால் சிலர் என்ன பண்ணலாம்? நான் இஸ்லாத்தை விட்டுட்டு போயிடுறேன் அப்படி கூட நினைக்கலாம். கொள்கையில உறுதி இல்லாம அப்படி கூட நினைப்பான். அதே மாதிரி நாங்க தான் வரி கட்டுறோம், நாங்க தான் இந்த நாட்டுக்கு உரிமையானவர்கள் கூட வேற மாதிரியும் பேசலாம். இப்படி இருக்கிற காரணத்தினாலதான் வரி என்ன செய்யப்படுகிறது? முஸ்லீம்களிடத்தில் ஜகாத்துங்கிற பேர்லையும் காபிர்களிடத்தில் ஜிஸியாங்கிற பேர்லையும் அறவிடப்படுது. அப்ப மொத்தத்தில் இந்த ஜிஸியா என்று சொல்லக்கூடிய வரி அடிப்படையிலேயே கேவலப்படுத்துவதற்கோ இழிவுபடுத்துவதற்கோ சொல்லப்பட்டதல்ல.
அவன் நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய உரிமை, கடமை, கட்ட வேண்டிய கடமைங்கிறதுனால வசூலிக்கப்படுது. ஆனா என்ன பேசப்படுதுன்னு சொன்னா, அல்லாஹ் சிறுமைப்படுத்தப்பட்டவர்களாக அவர்கள் ஜிஸியாவை கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறானே. இப்படி நாம சொல்கிற நேரத்தில் நம்மளை நோக்கி ஒரு கேள்வி எழுகிறது. எப்படி அப்படின்னு சொன்னால், போரில் தோற்றவர்களுக்கு மட்டும்தான் ஜிஸியாவா அப்படின்னு ஒரு சந்தேகம் எழலாம், நமக்கு ஒரு கேள்வி வரலாம். ஆனால் அப்படி நம்ம எங்கேயும் சொல்லல. எல்லா இஸ்லாமிய ஆளுகைக்கு உட்பட்ட இடங்கள்லையுமே மாற்று மதத்தவர்கள் என்ன செய்யணும், ஜிஸியா கொடுத்து தான் ஆகணும். ஆனா இந்த இடத்துல வரக்கூடிய அந்த வஹும் சாகிருங்கிற வார்த்தை இருக்கிறது, அது என்னத்தை சொல்லுது? போர்க்களத்தில் தோற்ற காரணத்தினால் இழிவடைந்து அவர்கள் ஜிஸியா கட்டுவார்கள் என்று சொல்லுது. ஏனென்று கேட்டால், அந்த வசனத்தில் அல்லாஹ் ஜிஸியாவை பற்றி மட்டும் பேசல. ஜிஸியாவை பற்றி மட்டும் பேசி இருந்தால் என்ன சொல்லியிருக்க மாட்டான்? இழிவடைந்து ஜிஸியா கொடுங்க அல்லாஹ் சொல்லி இருக்க மாட்டான். போரையும் சேர்த்து அல்லாஹ் பேசுகிறான். பாருங்க, நீங்க அந்த வசனத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, அதுல அல்லாஹ் எப்படி பேசுகிறான்? ஆரம்பத்தில் வந்து பகாத்தில் உள்ளதீன அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். நீங்கள் என்ன செய்யுங்கள், காத்தில் உள்ளதீன லா யூமினூன பில்லாஹ் அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். ஈமான் கொள்ளாதவர்களோடு போரிடுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். போரிடுவது யாருக்கு? எதிரிகளாக இருக்கக்கூடியவர்கள் மேல போரிடணும் என்று நம்ம பார்த்திருக்கிறோம், இந்த உரையிலேயே பார்த்தோம். அப்ப எதிரிகளோடு போராடுகிற நேரத்தில் அந்த மாதிரியான கட்டத்தில் அவர்கள் தோற்றுவிட்டால் அவர்களிடமிருந்து என்ன செய்யப்படணும்? ஜிஸியா அறவிடப்படணும். அந்த நேரத்தில் அவர்கள் இழிவான நிலையில் என்ன செய்வார்கள்? ஜிஸியா கொடுப்பார்கள் என்பதுதான் இந்த வசனத்தில் இருந்து நமக்கு உண்மையிலே விளங்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த வசனத்துக்கு முன்னால கூட இது வந்து சூரத்து தௌபாவுல 29வது வசனம் தான். 25, 26, 27 ஆகிய வசனங்கள் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஹுனைன் யுத்தத்தில் தோல்வி விட்டதை பற்றி சொல்கிறான். பிறகு வெற்றி பெற்றதாக சொல்கிறான். அதுக்கு பிறகு இந்த ஆண்டோடு காவிர்கள் நஜீஸானவர்கள் மஸ்ஜிதுல் ஹராமிற்குள் அவர்கள் இனிமேல் நுழையக்கூடாது, இது மாதிரியான விஷயங்களை அல்லாஹ் சொல்கிறான். இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் சொல்லிட்டு வந்துதான் காத்திலு போரிடுங்கள். அப்ப போரிடுங்கள் என்று சொல்லி ஆரம்பித்திருக்கிற காரணத்தினாலதான் இங்கே ஜிஸியாவை பற்றி பேசுகிற நேரத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இழிவான நிலையில் அவர்கள் ஜிஸியா கொடுப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஏன்னு கேட்டா, இழிவுபடுத்த வேண்டும், மாற்று மதத்தவர்களை இழிவான முறையில் நடத்த வேண்டும் என்று மார்க்கத்தில் இருந்திருந்தால் அவர்களை கண்ணியப்படுத்துகிற மாதிரி அல்லாஹ் ரசூல் சொல்லியிருப்பாங்களா? சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்ப உதாரணமா பாருங்களேன், சூரத்துல் மும்தஹினாவுல 8வது வசனம், லா யன்ஹாகுமுல்லாஹு அனில் லதீன லம் யுகாத்திலூகும் ஃபித்தீன் வலம் யுக்ரிஜூகும் மின் தியாரிக்கும் அன் தபர்ரூஹும் வ துக்ஸிது இலைஹிம். அல்லாஹ் வந்து உங்களோடு மார்க்க விஷயத்தில் போராடாமல், உங்களுடைய வீடுகளில் இருந்து உங்களை வெளியேற்றாமல் அந்த மாதிரி நல்லா இருந்தாங்களே, அப்படிப்பட்டவர்களுக்கு நன்மை செய்வதையும் நீதி செலுத்துவதையும் அல்லாஹ் உங்களுக்கு தடுக்கவில்லை. நீதி செலுத்துறது, அது நீதி செலுத்ததான் வேணும். அல்லாஹ் என்ன சொல்ற? நன்மையும் செய்யுங்கன்னு சொல்றான். அப்ப இழிவுபடுத்தப்பட வேண்டியவர்கள் தான் மாற்று மதத்தவர்கள் என்றால் நன்மை செய்யுங்கள் என்று இஸ்லாம் சொல்லுமா? அப்ப என்னது? ஜிஸியா என்ற அடிப்படையிலே இழிவுபடுத்துறதுக்காக இல்ல, அது ஒரு கௌரவமான ஒரு வரி. அது இதைத்தான் நமக்கு என்ன செய்கிறது? இந்த வசனங்கள் கூட காட்டுகிறது. இன்னும் சொல்றதா இருந்தா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாருங்க, அவர்களுடைய ஆட்சியில காவிர்கள் இருக்கிறாங்க. இழிவுபடுத்தக்கூடியதான் ரசூலுல்லாஹ்வுடைய போங்கு என்று இருந்தால் ஒரு காவிரிடத்தில் கடன் வாங்குறாங்க, கடனுக்குரிய தவணையும் முடியல. அவன் என்ன பண்றான்? மரியாதை குறைவாக சஹாபாக்களுக்கு மத்தியில் வைத்து ரசூலுல்லாஹ் பேசுறான். சஹாபாக்களுக்கு கோபம் வருகிறது. அப்ப கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க தெரியுமா? கடன் தந்தவனுக்கு பேசும் உரிமை இருக்கிறது, எதுவும் பண்ணாதீங்க. அப்ப எவ்வளவு கௌரவம்! இது இழிவுபடுத்துறதா? மாற்று மதத்தவர்களை இழிவுபடுத்துங்கன்னு சொன்னாங்களா? அவர்களோடு உறவும் கிடையாது, நட்புறவே கிடையாது, ஒட்டுறவே கிடையாது, அவர்களை எல்லாம் ரொம்ப கேவலமான முறையில் நடத்துங்கள், அதான் இஸ்லாம் இருக்கிறதா? அப்படின்னு அப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி பாருங்க, தாய் தந்தையர்கள் இணை வைக்கக்கூடிய நிலையில இருந்தாங்கன்னா அவர்கள் இணை வைக்கும்படி நமக்கு கட்டளையிட்ட செயல்படுத்தக்கூடாதுன்னு சொல்றான் அல்லாஹ். இதையே அல்லாஹ் என்ன செய்கிறான்னு சொன்ன அந்த வசனத்திலே சொல்கிறான், வசாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா, உலக விஷயத்தில் அழகிய முறையில் நடந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்றானே. அப்ப தாய் தந்தையர்கள் ஷிர்க் செய்து காபிராக இருந்தாலும் நல்ல முறையில் நடங்கன்னு மார்க்கம் சொல்லுது. அபூ தாலிபோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி இருந்தாங்க? கடைசி காலம் வரைக்கும் அவரோட தான் இருந்தாங்க.
சக்கராத்துடைய நேரத்தில் கூட அவருக்காக வேண்டி ரொம்ப மனவேதனைப்பட்டு அவருக்கு போய் பிரச்சாரம் பண்றாங்க. ஆனா அவர் ஏற்றுக்கொள்ளல. அதுக்காக கூட ரசூலுல்லாஹ் கோவப்பட்டார்களா, திட்டினார்களா? மரணித்த பிறகு கவலைப்படுகிறார்கள். அப்ப மாற்று மதத்தவர்களோடு எப்படி நடந்திருக்காங்க விளங்குது அவங்களுக்கு. ஹிஜ்ரத்து போறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹிஜ்ரத்துக்கு போகிற நேரத்தில் சவுர் குகையில் இருந்து மதீனா வரைக்கும் கூட்டிச் செல்வதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிக்கு அமர்த்தியது யார தெரியுமா? ஒரு காஃபிர். ஒரு முஸ்லிம் அழைச்சிட்டு போயிருந்தா அது வேற விஷயம். அதுக்கு கூட ஒரு காபீருடைய உதவியை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்க்கிறார்கள் என்றால், அப்ப காபீர்களோடு எப்படி நடக்க வேண்டும் என்பது இதிலிருந்து விளங்குதா இல்லையா? ஆக இஸ்லாம் என்ன செய்கிறது என்று சொன்னால், மாற்று மதத்தவர்களோடு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களோடு அழகிய முறையில் தான் நடக்க சொல்கிறது, பண்பான முறையில் தான் அவர்களோடு பழக சொல்கிறதே தவிர நிர்பந்திக்க சொல்லவில்லை. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் கொலை செய்வோம் என்று இஸ்லாம் என்ன செய்யவில்லை. மார்க்கத்தை திணிப்பதற்காக வேண்டி அவர்களை கொல்லுவது இஸ்லாத்தில் உள்ளது என்று இஸ்லாம் எங்கேயுமே சொல்லல. அப்ப இதிலிருந்து நமக்கு என்ன விளங்குகிறது என்று சொன்னால், உலகமெல்லாம் செய்யக்கூடிய விமர்சனங்கள், வெளியிடப்படக்கூடிய கட்டுரைகள், வெளியிடப்படக்கூடிய சித்திரங்கள், கார்ட்டூன்கள், திரைப்படங்கள், இவை அனைத்துமே போலியான கற்பனைகள். இஸ்லாம் அப்படிப்பட்ட மார்க்கம் அல்ல. இஸ்லாம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், இது ஒரு வமா அலர் ரசூல் இல்லல் பலாக், தெளிவாக எடுத்து சொல்வதை தவிர தூதர் மேல் எந்த ஒரு கடமையும் இல்லை. சொல்வது மாத்திரம்தான் நமக்கு கடமை. நிர்பந்திப்பது நம் மீது கடமை இல்லை என்பதை நாம் என்ன செய்யலாம், இந்த விஷயங்களில் இருந்தெல்லாம் தெளிவான முறையில் உணர்ந்து